அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. யாரோ ஒருவரின் உந்துதல் அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. யாரோ ஒருவரின் உந்துதல் அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. வழக்கின் எந்த சாட்சிகள் மீதும் தனது செல்வாக்கை பயன்படுத்தவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஜாமீனை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல, அதனை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி எதிராக வழக்கு உள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அவரை கடந்த ஆண்டு கைது செய்தது. பின்னர் சுமார் 1.25 ஆண்டிற்கு பிறகு செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தால் ஜாமீனில் வெளிவந்தார். இந்த நிலையில் அவர் ஜாமீன் வெளிவந்த பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவருக்கு ஜாமீன் வழங்கிய உத்தரவை ரத்து செய்து மீண்டும் அவரை சிறைக்கு அனுப்ப உத்தரவிட வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய தாக்கல் செய்யப்பட்ட மனு என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் தாம் ஜாமீன் பெறப்பட்டதாகவும் உச்சநீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் அடிப்படையில் தாம் ஜாமீன் நிபந்தனைகளை முழுமையாக அமல்படுத்தி இருப்பதாகவும் இதனை எந்த வகையிலும் தாம் மீறவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை திரும்ப கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் வழக்கில் எந்த சாட்சிகளையும் தாம் இதுவரை கலைப்பதற்கோ அந்த சாட்சிகளை இன்ஃபுளுன்ஸ் செய்வதற்கோ நாம் எந்த முயற்சியில் பண்ணாத நிலையில் மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பது தவறானது எனவும் ஜாமீனை திரும்ப பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு என்பது மனுதாரர் யாரோ ஒருவருடைய தூண்டுதல் அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்காக இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் செந்தில் பாலாஜி தன்னுடைய மனுவில் மனுதாரர் ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய அந்த தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மனுதாரர் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் எந்தவித முகாந்திரமும் இல்லை எனவும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பாக உள்ளதாகவும், எனவே இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நன்றி ஆனந்த்குமார், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.